அது ஒரு அமாவாசை ஞாயிற்றுக்கிழமை அர்த்தராத்திரியில தனியா கார்ல வந்துட்டு இருந்தா ராமு. அமாவாசையா இருந்ததால சுத்தி இருட்டா இருந்தது. இந்த நேரத்துல வெளியில வந்துட்டேன். காலையில வந்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். இருந்தாலும் பரவாயில்ல, பக்கத்துல வந்துட்டேன். 30 மினிட்ஸ்ல ரீச் ஆயிடுவேன் அப்படின்னு கார்ல FM கேட்டுக்கிட்டே போயிட்டு இருந்தான். அந்த நேரத்துல திடீர்னு டான்னு சத்தம் கேட்டுச்சு. உடனே காரை சைட்ல நிறுத்திட்டு இறங்கி வந்து பார்த்தான். கார் டயர் பஞ்சர் ஆயிருந்தது. இன்னைக்கு எனக்கு நேரமே சரியில்லை. இந்த நேரத்துல பங்க்சர் ஷாப்பும் இருக்காதே. யார்கிட்டயாவது லிஃப்ட் கேட்கலான்னு ரோட்டையே பார்த்துட்டு இருந்தா ராமு. எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணாலும் ஒரு கார் கூட அந்த பக்கம் வரல. என்னது இது, ஒரு வண்டி கூட இந்த பக்கம் வரல. நடந்து போறதுதான் நல்லதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நடந்து போக ஆரம்பிச்சான். அப்படி நடந்து போய்கிட்டு இருக்கும்போது கால் தடுக்கி கீழே விழுந்தான். உடனே எழுந்திருச்சு திரும்பி பார்த்தான். அமாவாசை இருட்டுல ஒண்ணுமே தெரியல. என்ன தடுக்கி கீழே விழுந்தோன்னு பார்க்க தன்னோட போனை எடுத்து பிளாஷ் லைட்டை ஆன் பண்ணான். அப்போ ராமு வினோதமான ஒன்ன பார்த்தான். பூமியில இருந்து ஒரு கை பொலந்துட்டு வந்தது. அத பார்த்த உடனே அங்க இருந்து ஓட ஆரம்பிச்சான். ஓடினவன் தன்னோட வீட்டை போய் சேர்ந்தான். எல்லா கதவையும் லாக் பண்ணிட்டு தன்னோட பெட்ரூம்ல ரிலாக்ஸா உட்காந்துக்கிட்டு இருந்தான். தன்னோட கால்ல ரத்தம் இருந்தது. ஐயோ ரத்தம் அப்படின்னு உடனே பாத்ரூம் போய் வாஷ் பண்ணிட்டு பெட்ரூம்ல வந்து உட்காந்துக்கிட்டான். இன்னைக்கு என்ன இப்படி எல்லாம் நடக்குது? சரி, என்ன நடந்தாலும் தைரியமா இருக்கணும் அப்படின்னு போய் படுத்துக்கிட்டான். ஆனா அவனுக்கு தூக்கம் மட்டும் வரல. கொஞ்ச நேரத்துக்கு யாரோ கதவை வந்து தட்டினாங்க. அந்த சவுண்ட கேட்டு எழுந்து, இந்த நேரத்துல யார் இது அப்படின்னு கண்ணை கசக்கிக்கிட்டே வந்து கதவை ஓபன் பண்ணதும் போலீஸ் வந்து நின்னுட்டு இருந்தாங்க. உடனே போலீஸ், யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். அத கேட்டு ஷாக் ஆகி, என்னாச்சு சார், என்ன எதுக்கு அரெஸ்ட் பண்றீங்க? நீ ஒரு கொலைய பண்ணிட்டு வந்திருக்க, அதுக்குதான். நான் எப்படி சார் கொலை பண்ண முடியும்? நான் ராத்திரி முழுக்க வீட்டுல தான் இருக்கேன். உன் கார்ல ஒரு டெட் பாடி இருக்கு, முதல்ல எங்க வண்டியில ஏறு அப்படின்னு அவனை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போனாங்க. வண்டியில போயிட்டு இருக்கும்போது, சார் ராத்திரி என் வண்டி பஞ்சர் ஆச்சு. நான் அப்படியே நடந்து வந்துகிட்டு இருந்தேன். பூமியில இருந்து ஒரு கை வெளியில வந்து என் காலை பிடிச்சு இழுத்ததால கீழே விழுந்துட்டேன். பயத்துல காரை அங்கேயே விட்டுட்டு நான் வந்துட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு என்ன நடந்ததுன்னு தெரியாது சார். கொஞ்ச நேரம் உன் வாயை மூடிட்டு சைலண்டா உட்காரு அப்படின்னு 2 பேரும் அவனோட கார் கிட்ட போனாங்க. அங்க ஒரு கான்ஸ்டபிள் ரத்தம் கக்கி ஏற்கனவே இறந்து போயிருந்தாரு. ஹே சுந்தரம், உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு பயத்துல இன்ஸ்பெக்டர் சொன்னாரு. ராமுவுக்கு இன்னும் அதிகமான பயம் வந்துச்சு. சார் இங்க ஏதோ நடக்குது சார், முதல்ல இங்க இருந்து போயாகணும். இங்க என்ன நடக்குதுங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும் எனக்கு. அப்போ ஒரு வயசானவர் அங்க வந்து, பேய், இங்க ஒரு பேய பார்த்து சார். என்ன மேன் வளர்ற அப்படின்னு கார்ல போயிட்டு பார்த்தாரு. அதுல இருந்த பணத்தை கூட காணோம். இங்க இருந்த டெட் பாடி எங்க அப்படின்னு சொன்னதும் அந்த வயசானவர் விளக்குனாரு. அந்த கான்ஸ்டபிள் பாத்துக்கிட்டே இருக்கும்போது கார்ல இருந்த பணம் வெளியில வந்து திடீர்னு ஒரு பயங்கரமான பேயா மாறி நேரா வந்து கான்ஸ்டபிள கழுத்து நெரிச்சு கொன்னுடுச்சு. அதுக்கப்புறம் இதே பக்கத்துல ஒரு சுடுகாட்டுக்கு போய் தானா குழியில போய் படுத்துக்குச்சு. தினமும் இந்த மாதிரி யாரையாச்சும் கொன்னுட்டு இந்த பேய் இந்த சுடுகாட்டுக்கு போய் இதே மாதிரிதான் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஐயோ நல்ல வேலை, நான் நேத்து தப்பிச்சிட்டேன். சார் முதல்ல இங்க இருந்து நம்ம கிளம்பி ஆகணும். இவ்ளோ நாளா இந்த மாதிரி இங்க நடந்துட்டு இருக்கு, ஏன் என்கிட்ட சொல்லல? என்ன பத்தி நான் உங்ககிட்ட என்னன்னு கம்ப்ளைண்ட் பண்ண அப்படின்னு சத்தமா சிரிச்சு அந்த வயசானவர் ஒரு பேயா மாறி போயிட்டாரு. சந்தேகமே இல்ல, அந்த வயசானவர் தான் அந்த பேய்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் போலீஸும் ராமுவும் ஓடி போக ட்ரை பண்ணாங்க. திடீர்னு பூமியில இருந்து 2 கைகள் மேல வந்து 2 பேரோட காலையும் பிடிச்சுக்குச்சு. உடனே அந்த பேய் 2 பேர் மேலையும் ஏறி உட்கார்ந்துகிட்டு கழுத்தை புடிச்சு நெரிச்சு சாகடிச்சிடுச்சு. அப்புறம் 3 பணத்தையும் சுடுகாட்டுக்கு இழுத்துட்டு போச்சு.